ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால உடலில் என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்றத தான் இன்றைக்குரிய வீடியோ பார்க்க போகிறோம். குறிப்பாக பலர் இது ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு மட்டும்தான் உதவுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல நன்மைகளை இது பண்ணக்கூடியதாக இருக்கும். பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய முக்கியமான 7 நன்மைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி டெய்லி ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய முதல் நன்மையே நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஹை பிபி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த பீட்ரூட் ஜூஸை எடுக்கலாம். இதில் இயற்கையாகவே நைட்ரேட் அப்படின்ற கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடாக மாறி இது ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு இதனால் ரத்த ஓட்டத்தை சீராக்கி உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதயத்துடைய ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு, இது ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்தும். இதனால் இதயம் நல்லா ஆரோக்கியமாகவே செயல்பட ஆரம்பிக்கும். இது இதயத்திற்கு ஆக்சிஜன், ஊட்டச்சத்து இது எல்லாம் வேகமாக சீக்கிரமாக சென்றடைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கணும். உடற்பயிற்சி திறனை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஜிம் போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே பீட்ரூட் ஜூஸ் ரெகுலராக எடுக்கிறதுனால இது உங்களுடைய தசைகளுக்கு ஆக்சிஜன் சப்ளையை அதிகரித்து நீங்கள் உடற்பயிற்சி செய்யக்கூடிய திறனையும் உங்கள் உடலை கட்டுக்கோப்போடு வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். உங்கள் ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பீட்ரூட்டில் ஃபோலேட் அதிகமாக இருக்குது, விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. இது இரும்புச்சத்து கொண்ட உணவுகளோடு சேர்த்து எடுக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இரத்த அணுக்களை இன்க்ரீஸ் பண்ணும். அஞ்சாவது, செரிமான மண்டலத்தை மேம்படுத்தக்கூடியது. அதாவது இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராது. உங்களுடைய குடல் பகுதிகளில் இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் உங்கள் குடல் அலர்ஜி, குடல் இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு தொற்று ஏற்படுறது, இது மாதிரியான எந்த பிரச்சனையும் வராமல் வாய்வு வயிற்றில் தங்குறது இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது, இது எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய கண்டென்ட் தான் இந்த பீட்ரூட்டில் இருக்குது. இது எடுக்கிறதுனால உங்கள் குடல் ஹெல்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் டெய்லி ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆறாவதுன்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இதில் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே தரக்கூடியது. ஏழாவதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு அப்படிங்கிறது கல்லீரல் அப்படிங்கிறது தான். பீட்ரூட்டில் பீட்டாலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை நிறமி இருக்குது. இது கல்லீரலுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிற விதமாக உதவி பண்ணக்கூடியது. இது கல்லீரலுக்கு நல்ல சப்போர்ட்டிவான ஃபுட் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் அப்படிங்கிறதே சொல்லுது. யாரெல்லாம் இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுக்கிறப்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி, உங்களுக்கு குறைந்த இரத்த அழுத்தம் இருக்குது, அதாவது லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க, ஹை ப்ரெஷர் எடுக்கலாம், லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க, சர்க்கரை நோயாளிகள் அளவோடு எடுத்துக்கலாம். எடுக்கவே கூடாதுன்னு சொல்ல, சர்க்கரை நோயாளிகள் அளவோடு எடுக்கலாம். தினமும் அதிக அளவில் குடிக்கிறத தவிர்த்துக்கணும். ஏன்னா அதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி கூட எடுக்கலாம். அண்ட் எப்படி குடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. அண்ட் அரை எலுமிச்சை பழத்தை அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுங்க. இது வாரத்துக்கு 3லேருந்து 4 நாள் எடுக்கலாம். சுமார் 150லேருந்து 250 மில்லிக்கு உள்ளே தான் எடுக்கணும், அதிகமாக எடுக்கக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், 250 மில்லிக்கு மேலே போகக்கூடாது. மினிமம் 150 ml இல்லை மேக்ஸிமம் 250 மில்லி எம்எல் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸ் ஒரு ஆரோக்கியமான பானம். தாராளமாக எல்லாரும் எடுத்துக்கலாம். வாரத்தில் 2லேருந்து 3 டைம் நீங்கள் எடுக்கிறதுனாலையும் சரி, இல்லை 4 டைம் நீங்கள் எடுக்கிறதுனாலையும் சரி, ரத்த சோகை பிரச்சனை, உங்களோட பாடி ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, குறிப்பாக நிறைய பேருக்கு ஸ்கின் ரிலேட்டடான க்ளோனஸ் கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் உடம்புல ரத்த சோகை இல்லாமல் நீங்கள் நல்ல ஹீமோக்ளோபினோடு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின் எல்லாமே பளபளப்பாக தெரியும். அதுக்கு பீட்ரூட் இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.